World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ராஜ திருமுருகன், சென்னை மயிலாப்பூர். இவர் பாத்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு ஐயாத்தையும் படிச்சிட்டு இருக்காரு, முடிச்சிருக்காரு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. சோ இவரு நல்ல ஒரு சொந்தமா வந்து ப்ரொஃபஷனலாவும் இருக்காரு. சோ இவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா இவரு அதாவது தன்னுடைய ஜாதகத்துல இது வரைக்கும் பார்த்ததுல அவர் என்ன வெற்றி கண்டிருக்காருன்றத பகிர்ந்துக்க வராரு. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அக்கா கிளியரா இருக்கா வாய்ஸ்? நீங்க சொன்னீங்கன்னா இல்லைன்னா நான் மைக் போட்டுப்பேன். கிளியரா இருக்கு, பேசுங்க. கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. நான் சென்னையில இருக்கேன். சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கேன். என்னோட பேர் ராஜ திருமுருகன். நான் சிவசக்தி ஜோதிட நிலையம் அப்படின்னு மயிலாப்பூர்ல வச்சிருக்கேன். இது நம்ம குருநாத் தான் அந்த பேர் வச்சு கொடுத்தாங்க எனக்கு. ஓகேங்களா? என்னோட புது தலைப்பா என்னன்னா, நம்ம ஒரு கிளைண்ட் பாக்குறோம், இதுல சர்ப்ரைஸா டக்குன்னு ஒரு வெற்றி அடைகிறாங்க அப்படின்ட்டு. என்னோட முதல் கிளைண்ட்டை பத்தி நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு விசாக நட்சத்திரம். விசாகம் வந்து டிஎன்ஏ கர்மா பாத்தீங்கன்னா ராகுவோட டிஎன்ஏ கர்மா அது. ஓகேங்களா? எனக்கு ராகு தசை தான் போகுது. சரிங்களா? எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அக்கா அவங்க எல்லாருக்குமே நன்றி. என்னோட குருஜிக்கு நன்றி. இப்படி சவுண்ட் என்னோட நான் கிளைண்ட் ரொம்ப சக்சஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் பார்க்கும்போது சக்சஸ் பண்ணது அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பிரீத்தி. அவங்க பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 31/7/1984 பிறக்கிறாங்க. 9/10 சென்னையில பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமா இருக்கு. அவங்களோட என்கிட்ட எதுக்காக வராங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்க கேட்கும்போது அப்போ அவங்க ஜாதகத்தை நான் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு 5ஆம் அதிபதி சனி பகவானா வருவார். சனி பார்த்தீங்கன்னா 8ல் மேஷத்தில் நீச்சமாகிறாரு. சரி, இவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கு? அவங்களோட ஹஸ்பண்ட் ஜாதகம் கேட்டு அதிகம் வாங்கினேன் நான். அவங்களோட ஜாதகம் நான் வாங்கும் போது அவங்க மேஷ லக்னமாக பிறக்கிறாரு. அவருக்கு ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியாக வருது. அவருக்கு ரிஷப வீடு முடக்காகுது. சரிங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு பரிகாரம் கொடுத்தேன். ஆக்சுவலாக அவங்க யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் போட்டுட்டு அந்த பூர்ண நட்சத்திரம் அன்னைக்கு கிளம்பி பிரான்மலை முருகன் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா நம்ம ஜோதிடர் எல்லாருக்கும், கோயம்புத்தூர் அந்த சென்ட்ரல் பேஸில் இருக்கு. அந்த கோயில் அவங்க போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து நிற்கிது. அந்த குழந்தை பாக்கியம் நின்னோடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார், எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ரொம்ப பெரிய மிராக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இது வந்து 100% என்னை நம்பி வந்தீங்க. இது வந்து ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க மூலியமாகவே எனக்கு 10 ஜாதகம் கொடுக்குறாங்க. நான் அந்த குழந்தையோட ஃபோட்டோ அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த குழந்தையோட ஃபோட்டோ. எனக்கு யூஎஸ்ஏலேருந்து அனுப்புகிறாங்க. பாப்பா பிறந்த போது எனக்கு எடுத்து அனுப்புறாங்க. அந்த குழந்தை பிறந்து ஒரே சந்தோஷம். இதுல முதல் வெற்றி. எனக்கு நிறைய ஜாதகம் பார்த்துருப்போம். இதுல சக்சஸ்னா நம்ம சொன்ன உடனே எந்த வெளியூர்ல இருந்து, இங்க சென்னையில கூட நம்ம நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறோம். ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் எல்லாமே இங்க கேட்டுக்கிறாங்க. ஆனா அங்க போய் செய்யறாங்களா அப்படின்னா அதுல 1-2 செஞ்சுட்டு எனக்கு சக்சஸ் ஆகல சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா யூஎஸ்ஏல இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டு வந்து சக்சஸ் பண்ண ஒரு கிளைண்ட் இவங்க. அதனால நான் கிளைண்ட்டை வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சது எனக்கு இது. சரிங்களா? இது என்னோட முதல் ஜாதகம். இன்னொரு ஜாதகம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த் முன்னாடி பரத் அவரோட பேரு. அவங்க வந்து 29/12/1979 பிறக்கிறாரு. எனக்கு வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்மோர்ல இருக்காங்க, அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. அவர் பார்க்கும்போது வரும்போதே பச்சை கலர் ட்ரெஸ், பச்சை கலர் பேண்ட், நம்பவே மாட்டீங்க. அதே மாதிரி மணி பர்ஸ் வரைக்கும் பச்சை கலர் வச்சிருக்காரு. சாரி, பச்சை கலர் ப்ளூ கலர் வச்சிருக்காரு. எதனால அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை சார், எனக்கு வந்து குரு வந்து நான் தனுசு லக்னத்துல பிறந்திருக்கேன், எங்க ஜோதிடர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க அப்படின்னாரு. சரி, நீங்க எங்க சார் ஒர்க் பண்றீங்க அப்படின்ட்டு அவர் ஜாதகம் கேட்கும்போது அவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சூரியன் இருக்காரு, தனுசு லக்னத்துல பிறக்கிறாரு.
நான் உங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்களான்னு கேட்டேன். ஆமா சார் அப்படின்னாரு. நீங்க பேங்க் ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்களா அப்படின்னு. ட்ரிபிள் சென்னையில ட்ரிபிள் கேணியில பேங்க்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி நீங்க எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்கீங்க, ப்ளூ கலர் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னாரு. சரி என் ஜாதகம் வந்து யோகமான ஜாதகம், நான் ரொம்ப சிறப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னாங்க. நான் கேட்டேன் ஒரே வார்த்தை, நீங்க திருமண வாழ்க்கையில என்ன பெரிய சக்சஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் நான். இவருக்கு மனைவியா வர புதன் பாத்தீங்கன்னா விருச்சகம் வீட்டுல 12ஆம் இடத்துல மறைகிறாரு. சரிங்களா? அப்போ கேக்குறாரு, ஏன் நீங்க என்னோட திருமணத்தை பத்தி கேக்குறீங்க அப்படின்னா, உங்களோட நீங்க எல்லாமே இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்போ உங்களோட திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இதுல அப்படின்னு சொன்னேன். ஆமா சார், கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. என்னை ஏமாத்தி ஒருத்தங்க திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. ஏன் சார் எல்லாரும் என் ஜாதகம் ரொம்ப சூப்பர் ஜாதகம்னு சொன்னாங்க, நீங்க மட்டும் என்னோட ஜாதகம் சூப்பர் இல்ல, இருக்கிறதுல கெட்டு போன ஜாதகம்னு சொல்றீங்க, என்கிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது நீங்க மட்டும் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ இவர் பிறக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம், அதாவது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் லக்னாதிபதி போயிட்டு பூர்வ நட்சத்திரம் சாரம் வாங்கி உட்காராரு. அப்போ யார் முழுக்க முழுக்க முதல்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நான் ஜாதகத்துல எடுக்கும் போது லக்னாதிபதி பாதிக்கப்படுறாரு. இவரோட வீட்டுல எல்லா சொத்தும் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருந்தும் இவரால அதை அனுபவிக்கிற தகுதியை அவர் இழக்கிறாரு. பேர் புகழ் எல்லாமே கிடைக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல லக்னாதிபதி ராகுவோட உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் ஆதிக்கத்துல. அப்போ நிலம் ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருக்காரு, எல்லாமே வச்சிருக்காரு. அப்போ நான் சொன்ன உடனே அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்பல அவரு. அதுக்கப்புறமா லக்னமே முடக்கா இருக்கு, இன்மையிலும் நன்மை செய்பவர்னு நம்ம எல்லாருமே கோயில் கொடுத்துருப்போம். அந்த கோயில் அவர் அங்க போயிட்டு இன்மையிலும் நன்மை செய்பவர் கோயில் போயிட்டு பரிகாரம் நான் சொன்ன மாதிரி அர்ச்சனை பண்றாங்க, சகசிரநாம அர்ச்சனை பண்றாங்க, அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு 21 நெய் தீபம் ஏற்ற சொன்னேன். நான் ஒரு 3 கோயில் நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் அவை யோகி திதி சூனியம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னேன். இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் ஒரு மந்த் போன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, அவங்களே வந்து கோர்ட்ல கேஸுக்கு இது வரைக்கும் வந்து அவங்க வந்து வரவே இல்லையா, கோர்ட்டுக்குள்ளேயே வரல, அவங்க பண்ண முடியாது, எனக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் பண்ணாங்க. அப்புறமா லாஸ்டா இப்போ வந்து 10 லட்ச ரூபா கொடுங்க, நான் வந்து லீகலா எழுதி கொடுத்துட்டு நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அவரு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நீங்க சொன்னதுல இருந்து நான் எல்லாமே மாத்திட்டேன், என் பர்ஸ் என்னோட கலர்ஸ் எல்லாமே மாத்திட்டேன். குருனா நான் மஞ்சள் அப்படின்னு நினைச்சேன், அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து அதுவும் வாய்ஸ் மெசேஜ் இருக்கு வாட்ஸ்அப்ல. நான் பார்த்ததுல ரொம்ப மிகப்பெரிய, நீங்க சொன்னது எல்லாமே 100% சக்சஸா இருக்கு அப்படின்னா நம்மளோட குருநாதர் தான். இது ரொம்ப ரொம்ப அவரோட வழிகாட்டுறதுனால தான் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி என்னோட வெற்றிக்கு நான் ஒரு கிரகத்தை எப்படி பாக்குறேன்னா, இப்போ நம்ம அஸ்வினியா பிறகுறோம் அப்படின்னா அது அஸ்வினி கேது பகவானா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு டிஎன்ஏ கர்மா என்னன்னா சூரியனோட கர்மா வாங்கிட்டு வருது. அந்த சூரியனோட கர்மா அப்படின்னா அவங்களோட தலைமை பண்பு இயற்கையா கொடுக்கறது கேது கிடையாது, இயற்கையா கொடுக்கறது சூரிய பகவான். அவங்களோட நேர்மையை கொடுக்கறது அரசியல்வாதிக்கு புது சப்போர்ட். அப்போ பூர நட்சத்திரம் செவ்வாயும் சுக்கிரனும் கலந்துதான் அவங்களுக்கு இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து அவருக்கு அந்த டைவர்ஸ் ஆகுது. அவர் வந்து ரொம்ப பெருசா மெசேஜ் போட்டிருக்காரு, அதை நான் காட்டவும் இல்லை. நான் அடுத்தது மாநாட்டுக்கு வரும்போது இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இதே என்னோட 2வது கிளைண்ட். இன்னொன்னு திருமணத்துக்காக இப்ப எல்லாரும் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஓகேங்களா? 7ஆம் அதிபதி நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்காங்க, இல்ல ஒரு திருமணத்துக்கு எல்லாருக்கும் டிலே ஆகுது அப்படின்ட்டு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல பிறக்கிறாங்க. அவரு வந்து ஒரு மிகப்பெரிய கிளைண்ட், அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல நான். அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து ஒரே பிராமின் இதுலதான் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு பிராமின்ல கண்டிப்பா கல்யாணம் ஆக வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு திருமணம் ஆகினா ஒரு கிறிஸ்டின் நபரோட தான் திருமணம் ஆகும்னு நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, இல்ல இல்லைங்க நாங்க திருமணம் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு வந்து 40க்கு மேல ஆகுது. கொரோனா டைம் கரெக்டா 2022 கொரோனா அலௌன்ஸ் பண்றாங்க. 12ஆம் மாசம் 21ஆம் தேதி அவரோட திருமணம் நிச்சயிக்கப்படுது. யார் கூட அப்படின்னா நிஷாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் நபரோட தான் அவருக்கு திருமணம் வந்து ஓகே ஆகுது. அப்ப நம்ம என்ன சொல்றோமோ அங்க நடக்குது அப்படின்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் படிச்சது நம்மளோட பிராக்டிஸ். அதே மாதிரி ஒரு கிரகம் யாரா பாக்குறோம் அப்படின்றதுதான். அப்போ 3வது கிளைண்ட்டும் நான் வெற்றி பெற்றேன். அவருக்கு நான் சொன்னேன், நீங்க திருமணம் பண்ணி உங்களோட குழந்தையோட தான் நீங்கள் முதல் திருமண தேதி நீங்க கொண்டாடுவீங்கன்னு. அவருக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 2வது இந்த குழந்தையோட அடுத்த பர்த்டேக்குள்ள ஒரு பையனும் பிறக்கிறான். இது வந்து என்னோட சக்சஸ், என்னோட வெற்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அக்கா 10 நிமிஷம் தான் சொன்னாங்க. நன்றிங்க சார், நன்றி. சிம்பிள், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவ கருத்து, அதாவது ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை.
சோ அத வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்கன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றி. சோ இது எல்லா வெற்றியுமே நம்ம யாருக்கு சேரும்னா நம்மளுடைய குருநாதர் எம்கேஆர் டாக்டர் மணிகண்டராஜ் ஐயாக்கு தான் சேரும். ஏன்னா அவருடைய மாணவர்கள் நாம பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒண்ணுமே அவ்வளவு ஒரு அற்புதமான பரிகாரங்கள். அவர் சொன்னது அப்படியே நம்ம ரீச் எடுத்து சோ அந்த பிரசன்னம், அந்த 27 வகையான பிரசன்னம் இருக்கு பாத்தீங்க, அது அவ்வளவு ஒரு அற்புதமானது. அதை வச்சு நம்ம சொல்லி நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி கண்டிருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்னும் நீங்க நிறைய ஜாதகங்கள் சொல்லி நிறைய பல வெற்றிகளை அடையணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றிக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி.